நீலம் புரொடக்ஷன்ஸ், நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் சுரேஷ் மாரி இயக்கத்தில் ஊர்வசி நடிக்கும் ஜே பேபி மார்ச் 8 முதல் திரையரங்குகளில். மக்களவைத் தேர்தலில் போட்டியிட கரும்பு விவசாயி சின்னத்தை ஒதுக்க கோரி நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் தாக்கல் செய்த ரிட் மனு மீதான விசாரணை டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெங்கடேசன். வணக்கம் வெங்கடேசன். சீமான் தரப்பும் மற்றும் இந்திய தேர்தல் ஆணையம் தரப்பிலும் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டன? கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். மக்களவை தேர்தலில் போட்டியிட கரும்பு விவசாய சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் தாக்கல் செய்த ரிட் மனுவை டெல்லி உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி மன்மோகன், நீதிபதி மன்மீத் பிரீத்தம் சிங் அரோரா ஆகியோர் அடங்கிய அமர்வு சற்று நேரத்திற்கு முன் விசாரித்தது. இதில் சீமான் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பிரியா இந்த நாம் தமிழர் கட்சியின் வரலாறை எடுத்து உரைத்தார். குறிப்பாக தமிழகத்தில் இது மிகப்பெரிய மூன்றாவது கட்சியாக, சென்னையில் குறிப்பாக மூன்றாவது கட்சியாக உள்ளது என்றும் 5.7% சுமார் 6% வாக்குகளை கொண்டுள்ளது என்றும் அது துரதிருஷ்டவசமாக அங்கீகரிக்கப்படாத கட்சியாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் தங்களுடைய கட்சி கரும்பு விவசாய சின்னத்தை தமிழக வாக்காளர்கள் அறிந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் விதிப்படி மக்களவை தேர்தலுக்கு 3 மாதங்களுக்கு முன் கரும்பு விவசாய சின்னம் கேட்டு விண்ணப்பித்தோம். இருப்பினும் எங்களுடைய விண்ணப்பம் தாமதமாக கிடைத்ததாக தெரிவித்து அந்த கரும்பு விவசாய சின்னத்தை வேறொரு நபருக்கு ஒதுக்கியுள்ளது. எனவே அதை ரத்து செய்து தங்களுக்கே அதை ஒதுக்க வேண்டும் என வாதிட்டார். இதற்கு ஆட்சேபம் தெரிவித்த தேர்தல் ஆணையத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர், முதலில் வருபவருக்கே முன்னுரிமை அடிப்படையில் ஏற்கனவே விண்ணப்பித்த நபருக்கு கரும்பு விவசாய சின்னத்தை ஒதுக்கிவிட்டோம். பொது சின்னங்களை யாரும் உரிமை கொண்டாட முடியாது என்றும், அவ்வாறு இவர்களுக்கு அந்த சின்னம் வேண்டும் என்றால் இந்த தேர்தலில் அதிக சதவீத வாக்குகளை பெற்று அங்கீகாரம் உடைய ஒரு கட்சியாக மாற வேண்டும் என்ற ஒரு உத்தரவை ஒன்று வாதத்தை முன்வைத்தார். அனைத்து தரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட டெல்லி உயர்நீதிமன்றம் இந்த சீமான் தரப்பில் தாக்கல் செய்த அந்த ரிட் மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்துள்ளது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். நீலம் புரொடக்ஷன்ஸ், நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் சுரேஷ் மாரி இயக்கத்தில் ஊர்வசி நடிக்கும் ஜே பேபி மார்ச் 8 முதல் திரையரங்குகளில்.